அம்மா பாரு. பாய் சொல்லு. பாய் பாய் பேபியா. இப்போ நம்ம பார்க்க போலாம். வாங்க போலாம். எங்க பார்க் வந்துருச்சா? ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு vlog பார்க்கலாம். என்ன vlog பார்க்கலான்னா, சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே லீவ் விட்டாச்சு. கரெக்டாக இந்த டயத்தில் வந்து எங்கள் ஊரில் கலைஞர் பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பார்க்குக்கு வந்து நம்ம பாப்பாவையும் தம்பியையும் கூட்டிகிட்டு போய் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு நாங்கள்லாம் போயிருந்தோம். ஸோ அங்கே உள்ளே போகும்போதே எல்லாம் வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக அழகழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய தேட்ரு செட்டப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காற்றுக்கு அங்கே உட்காந்து அழகழகாக பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. உட்காந்து நிறைய பேர் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து இந்த ஸ்டேஜில் நிறைய குழந்தைங்கள வந்து டான்ஸ் ஆட வச்சுருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பாப்பா வந்து பார்க்குக்கு போகணுன்னே சொல்லி அடம் பிடிச்சா. பட் ஆனால் அந்த டயத்தில் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் அங்கே வைக்கலை. ஸோ அந்த தேட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டுட்டு நாங்கள் வந்து பாப்பாவை சில விளையாட்டு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ அங்கே வந்து பாப்பா வந்து நல்லா விளையாண்டா. நான் தான் பாப்பாவையும் தம்பியையும் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால ரெண்டு பேரையுமே வந்து ஈக்குவலாக சமாளிக்க முடியலை. ஸோ இவன் இந்த பக்கத்து ஓடுனா அவன் அந்த பக்கத்து ஓடுறான். அங்கே வந்து எக்கச்சக்கமான கூட்டம் வேறு இருந்தது. ஸோ அதனால் அவ்வளோவா ஃபுல்லாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியலை. ஏதோ ஓரளவுக்கு வந்து ரெண்டு பேரையும் வந்து விளையாட விட்டுருந்தேன். எங்கே போனாலும் இந்த ஜம்ப் பண்ணுற இதில் வந்து ரெண்டு பேருமே ஏறி நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அதில் விளையாண்டுட்டு கார் ஓட்டுற இந்த இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்பவே வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் எதையுமே வந்து போய் என்ஜாய் பண்ண முடியலை. ஏன்னா வந்து ரெண்டு பேரையும் நான் ஒரு ஆளே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால சரி நெக்ஸ்ட் டைம் வரப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சில ஃபுட்டு மட்டும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு திரும்பியாச்சு. ஆனால் அங்கே ஏகப்பட்ட 3D 5D 7D சினிமாலாம் இருந்துச்சு. கிரிக்கெட் விளையாடுற இடம் இருந்துச்சு. ஜம்பிங் பண்ணுற ஹை ஜம்ப் பண்ணுற ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய அந்த மாதிரி கார் ஓட்டுறது முதற்கொண்டு நாங்கள் போய் விளையாட முடியலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எங்கள் ஏட்டா வந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சில விஷயங்களை மட்டும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் தம்பியும் வீட்டுக்கு வந்தாச்சு.